guys, welcome back to guys white gaming white guys வந்ததுமே வாய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் போய் பார்க்க பண்ணுறீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 5 தான் கைஸ் பார்ட் 4 தான் கைஸ். இந்த வீடியோவில் நான் ஒரு கேவ் பார்த்துருக்கேன் கைஸ். அந்த கேவில் ஒரு 10 டைமண்டாவது கிடச்சிரும் கைஸ். அது அந்த கேவுக்குள்ளே தான் நான் நிற்கிறேன். கேவுக்கு மேலே லேடர் வேறு பத்தலை கைஸ். நான் ஒரு 4 லேடர் மட்டும் கீழே போட்டு மேலேருந்து குதிச்சு கரெக்டாக அந்த லேடர்லாம் அந்த எம்எல்சி மாதிரி பண்ணி போகணும் கைஸ். செத்துட்டு அவ்வளோதான் கைஸ். ஒன்றுமே கொண்டு வரல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். சும்மா தேடணும். 2 பிக்கேக்ஸ் மட்டும் கொண்டு வந்து ஒரு பிக்கேக்ஸ் உடஞ்சிருச்சு. -28 வரைக்கும் 10 டைமண்ட் கிடச்சிருச்சு கைஸ். அந்த மைனஸ் அவுட் ஃபுல்லாக தேடிட்டு 10 டைமண்ட் தான் கிடச்சிச்சு. பயமா இருக்கு கைஸ். நல்ல ஓல கைஸ் எம்எல்டி பண்ணிட்டேன் கைஸ். பாருங்க கைஸ், இங்கே பாருங்க ஷோல இருக்கு. இங்கே ஒரு 20 கிட்ட கிடச்சிருக்கு கைஸ். நான் ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப் ஏற்றுறேன் கைஸ். அந்த ஆப்பில் எங்கே டைமண்ட் இருக்குன்னு சொல்லுங்க கைஸ். அந்த ஆப் போட்டு இதில் வந்தேன் கைஸ். அதில் நான் டைமண்ட் தான் கைஸ் கொடுக்குறேன், ஆனால் கோல்டு இருக்க இடமே காட்டுது. சரி நம்மளாம் ஒரு கேவ் அப்போ தேடுவோன்னு பார்த்தா இங்கிட்ட ஒரு கேவ் இருந்துச்சு. சரின்ட்டு அந்த கேவ் ரைட் சைட்லேருந்து அப்படியே மைண்ட் பண்ண ஏதாவது கிடைக்கும்னு யூடியூப்பில் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நானும் மைண்ட் பண்ணேன், கிடச்சிருச்சு. 15 டைமண்ட் கைஸ். ஃபஸ்ட்டு கிராவல் இருந்தால் அந்த இடத்த தோண்டி பார்த்துடணும் கைஸ். பார்த்தீங்களா, கிராவல் இருந்தால் அந்த இடத்துல கிடைக்கும். கொஞ்சம் கிராவல் இருந்தால் கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சு. அதான் சொல்ல கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை. 26, 28 கீழே நீங்களே போய் பாருங்க. உங்களுக்கு டைமண்ட் இவ்வளவு. நான் பண்ணுறது ஃபேக். நான் பண்ணுறது ஃபேக்குன்னு நிறைய பேர் நினைக்கலாம். நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது நடந்துடும். ஒரு கேவை பார்த்துட்டு அது ரைட் சைடில் அப்படியே டவுனில் மைண்ட் பண்ணிட்டு 26 வரைக்கும் வாங்க. அப்படி வந்தது உங்களுக்கு இந்த அளவு டைமண்ட் கிடைக்கலன்னா யூடியூப் சேனலை நான் இப்போவே மூட்டு போயிருக்கேன். இங்கே எவ்வளோ கிடைக்கிது கைஸ். நம்புறவங்க மட்டும் பாருங்கள் கைஸ். இங்கே ஒரு லெவல் இருக்குது. ஒரு பார்த்துக்கோ, விட்டுட்டோன்னா அவ்வளோதான் கைஸ், வேஸ்ட்டாக போயிடும். அடுத்த வீடியோவில் நெதருக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். மேலே பார்க்கவே இல்லை. அடுத்த வீடியோவில் நெதருக்கு போயிடுவோம் கைஸ். கிராமத்தில் ஏதாவது இருக்கும் கைஸ், சொல்ல முடியாது. இதுக்குள்ளே கூட வரலாம். ஐயோ கைஸ், கொஞ்சம் மேலே சப்போர்ட் கைஸ். எவ்வளோ வீடியோ போடுறேன்னு பாருங்க கைஸ். நான் வீடியோ போட்டு அது பாட்டு அப்லோட் ஆகிட்டு கைஸ். உடனே போய் கேம் விளாண்டுருக்கேன். கைஸ் லாவா ட்ராப்பாக இருக்கும். லாவா ட்ராப்பில் இல்லை கைஸ். லாவா ட்ராப்லாம் வந்து எடுத்து 47 டைமண்ட் வச்சுட்டாரு, அவ்வளோதான் கேஸ். அப்போ நேராக வீட்டுக்கு கிளம்பிடுவோமா? ஸ்டோன் இருக்குது, இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. வாங்க அந்த வழியில் எப்படி எங்கே இருக்குது நல்ல ஓலை வயசு விட்டுட்டு போயிருப்பேன். இப்போ கொஞ்சம் இது என்ன லக்கி
பக்கெட் ஏன் நின்னதில்லை கைஸ். வில்லேஜ் ஈஸியாக வில்லேஜ் கொஞ்ச நேரத்துலேயே 1/2 மணி நேரத்துலேயே கிடச்சிருச்சு. கேவ் அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. சரி கைஸ், நான் மேலே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோ நேரம் ஆகும் கைஸ். மேலே வந்துட்டு வாங்க கைஸ், வீட்டுக்கு போவோம். இப்படிதான் கைஸ் போகணும். 2 பக்கம் ப்ளஸ் ஆனால் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஸ்டாப் டைமண்ட் கையில் இருக்குது கைஸ். இன்னும் 10 டைமண்ட் மட்டும் கிடச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கு கைஸ். நான் அந்த சீடு கூட கொடுக்குறேன் கைஸ். நான் அதாவது கிரியேட்டிவ் பண்ணியிருப்பேன் அப்படி தான் நீங்கள் நினைக்கிறேன். அந்த சீடு நான் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். அந்த சீடை போட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த ஸ்குவாடு கிட்ட பார்த்துட்டு அங்கே போய் பாருங்கள். அது எல்லாமே இருக்கும் கைஸ். இல்லை இந்த சீடை போட்டு சர்வைவல் விளாடுனாலும் விளாண்டுக்கோங்க. இந்த பக்கம் குறைக்கணும் கைஸ். 2000 இருக்கு. இது வேற இல்லை போன வீட்டுக்கு போது பார்த்து உங்களுக்கு போர் அடிக்குது. நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவேன் கைஸ். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம வச்ச டார்ச் மாதிரியே இருக்குது. நாங்கள் இருந்து அப்படியே வரும்போது நம்ம வீடும் தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் 53 டைம் வர வந்து ஏதாட்டி செத்துருக்கோம் கைஸ். 3 எழுத்து தான் கைஸ். அடி வீட்டுக்கு இன்னும் கைஸ் இது ஃபஸ்ட்டு பத்திரம் எடுத்து உள்ள எடுத்து ரொம்ப லக்கியான வீடியோ கைஸ். போய் லாவா ஒன்று எடுத்துட்டு வந்துடுவோம் கைஸ். ஒரு 5 பக்கெட் செய்வோம். லாவாவை போய் எடுத்துட்டு போய் அந்த 3 பக்கெட்டை வச்சு ஒப்சிடியனை எடுக்கணும் கைஸ். இல்லை லாவாவில் தண்ணியை ஊற்றி விட்டால் ஒப்சிடியன் ஆகிடும்ல. அப்புறமேட்டு நம்ம இப்போ போனோம்ல அந்த கேவ்லேயே லாவா இருக்குது கைஸ். 2000 இந்த கேவுக்குள்ளேயே லாவா கூட இருக்குது கைஸ். பரவாயில்ல கைஸ், நம்ம அங்கே போய் கூட எடுத்துக்கலாம் கைஸ். பிரச்சனையே இல்லை. லாவாக்கு இப்போ பிரச்சனை இல்லை. தண்ணியை ஊற்றி ஒப்சிடியனை மைண்ட் பண்ண அது கூட கொண்டு போகலாம். எங்கே போகணும் கைஸ். நான் நிஜமாவே சொல்கிறேன் கைஸ். ஒரு சர்வைவல் நம்ம டைமண்ட் பிக்கேக்ஸ் செஞ்சுருக்கேன்னா அது இந்த சர்வைவல் தான் கைஸ். தூங்கி எந்திரிச்சிருவோம் கைஸ். அடுத்து டைமண்ட் பிக்கேக்ஸ் செஞ்சுட்டு போவேன்னா இப்போ போனனால தான் டைமண்ட் பிக்கேக்ஸ் திரும்ப வராது கைஸ். டைமண்ட் ஆர்மர் செய்வோமா கேவுக்கு போகும்போது செஞ்சுட்டு போவோம் கைஸ். சாகாமல் இருக்கணும் கைஸ். கஷ்டப்பட்டு வரணும். இதை பட்டே போ கைஸ். டைமண்ட் ஆர்மரை எவால்வ் பண்ணி இதுக்கு போவோம். அந்த 3 பக்கெட்டை தேவையில்லாமல் செஞ்சுட்டேன் கைஸ். உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து லாவா ஊற்றிடணும், தண்ணியை ஊற்றிடணும், வீட்டிலேயே கோபு ஸ்டோன் ஃபார்ம் பண்ணிடணும். சரி என்னென்ன நினச்சி தேவையில்லாமல்
இப்படி போனால் ஒப்சிடியன் கிடைக்க போகுது. எண்டு போட்டல் தயார் பண்ணுறோம். ஃப்ளிண்ட்டு கூட இருக்குது. ஃப்ளிண்ட் ஸ்கில் பண்ணால் ஐயோ அயன் இல்லையா? சரி இந்த பக்கெட்டை ரீகோரி பண்ணி அயன் எடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது. நம்மளாம் பேசிக்கிட்டு தான். அங்கிட்டு தான் லாவா இருக்கும். கேள்வி விட்டுக்குன்னா லாவா இப்படி இருக்கு. உள்ளுக்குள்ளேயே லாவா இருக்கும். கஷ்டம். அது மேலே இருக்கும். அது அளவுக்கு பிளாக்கை போட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்கெலட்டன் ஏரை வச்சு பப்பை வச்சு சொத்து விடும். அந்த ஏரில் என்ன பாய்சன் இருக்குன்னு தெரியாது. நம்ம பறந்து போய் விழுந்துருவோம். கரெக்டாக லாவாவில் விழுந்து எறிவோம். கீழே அதுலேருந்து ஒன்றே பதறிக்கிட்டு குதிப்போம். அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும். அதான் கேஸ், அந்த கேவுக்குள்ளே போய் எனக்கு லாவா எடுக்கிறதே சுத்தமாக பிடிக்காது. இன்னும் கேஸ் இவ்வளோ தண்ணி யாரும் தங்க. ஆமாம் கேஸ், நான் தான் கேஸ் ஊற்றுனேன். ஆமாம், அப்போ இங்கே தான் கேஸ் இருக்கும். லாவா பூ என்ன கேஸ்? என்ன கைஸ் இப்போ பார்த்தலாம் காணோம். ஹே மிஸ்டர் லாவாப்பூ, நான் லாவாப்பூவில் தேடிட்டு கண்டினியூ பண்ணுறீங்க கைஸ். லாவாப்பூவில் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். ஐயோ ஐயோ என்ன கைஸ், இவ்வளோதான் ஆப்ஷன் இருக்கு. ஒன்று பார்ப்போம், கிடச்சிச்சுன்னா பார்ப்போம். உடனே இல்லை, இப்போ போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க கைஸ். அதுக்குன்னு கிராண்டாக இப்போ குண்டுக்குள்ளெல்லாம் ஆப்ஷன் இருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் வெரி ஹாப்பி கைஸ். இந்த வீடியோவில் தான் கைஸ். என்ன ப்ரோ, என்னமோ அந்த அன்னோன் பிளேயர் நம்ம ஓவராக பேசுனேன். அந்த வீடியோ ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் அடுத்து வரும்ன்ற அப்படி தானே கேட்குறீங்க? அதுதான் நான் வீடியோ வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல. அந்த ஷார்ட்ஸுக்கு சுத்தமாக சப்போர்ட் வரல கைஸ். அந்த மைன்கிராஃப்ட் பார்ட் 3க்கு கூட கொஞ்சமாவது வியூஸ் 3 வியூஸ் அது போச்சு கைஸ். இதுக்கான சப்போர்ட்டே பண்ணல கைஸ். சரி, ஒரு வேளை ஃப்ரீ ஃபயர் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் கைஸ். வேணாம் கைஸ், அது ஏன்னா மனசு கஷ்டமாகிடுச்சு கைஸ். நீங்களும் சரி கைஸ் விடுங்க கைஸ். ஆப்ஷனை கலெக்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் தான் கைஸ் எண்டு போட்டு ஓப்பன் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் போகக்கூடாது. அடுத்த வீடியோவில் கோல்டன் ஆப்பிள்லாம் பண்ணணும் கைஸ். ஆமாம், கோல்டன் ஆப்பிள் பண்ணால் தான் கேஸ். அங்கே போய் அந்த பிளேஸ் அடிக்கும் போது இல்லை ஃபயர் போஸ்ட் ஒன்றாவது பண்ணிடுவோம் கேஸ். எப்படி பண்ணுறது, ஏதாவது கலக்கி பண்ண வேண்டியதான் கேஸ். எத்தனை தேவை? 1 2 3 4 5 6 7 8 9 10 12 தான் கேஸ் பண்ணுவோம். 9 இருக்கு. ஒன்று மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை இன்னும் 2 கலெக்ட் பண்ணும் கைஸ். இந்த இதுக்கு தேவைப்படும். ஓட்ட ஒப்ஷன் தான் கைஸ் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் பெட்ராகெல்லாம் மைண்ட் பண்ணிட்டோம் எப்படி இருக்கும் கைஸ். சிறு துளி கூட மைண்ட் ஆகும் கைஸ். சரி கைஸ், அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வீடியோ லேர்ன் பண்ணுறா. இந்த வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீடியோ லேர்ன் பண்ணிக்கலாம். என்ன
அப்புறம் ஒரு பாட்டில் சும்மா இத்தினுண்டு தான் பண்ணுறோம். டைமண்ட் மேலிங்கி போனால் அடுத்த அவ்வளோதான். அது இது டைமண்ட் பிகேக்ஸ் இருந்துச்சு. என்னடா டைமண்ட் பிகேக்ஸ் கூட தனியாக சொல்கிறேன் பார்க்குறீங்களா? என்ன சொல்கிறதுன்னு தெரியல கேஸ். பாட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் கேஸ். ஒரு 50 பாட்டு அது இது ஓடணும். 50 பாட்டு ஓடினா தான் கேஸ் நம்மளுக்கு கொஞ்சம் வியூஸ் எல்லாம் வியூஸ் ஏறினதும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த அர்க்காடு கேம் அந்த மாதிரி கேம் கூட போகலாம் கேஸ். அவ்வளோதான். இந்த மாதம் வரைக்கும் தான் கேஸ் மைன்கிராஃப்ட். அதுக்குள்ளே முடிச்சிடும் கேஸ். முடிச்சிட்டுன்னா அவ்வளோதான் கேஸ். அடுத்து ஏதாவது எஸ்எம்பியில் போய் விளாட்லாம். அஜியோ எஸ்எம்பியில் விளாட்லாம் விழுந்துட்டோம். ஒரு ஆள் இல்லையா கேஸ். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். பை பாய். அடுத்த வீடியோ பார்ப்போம்.